Right. Now we have something else to do. I'm so happy that we have won prizes. Our teachers, our Tamil teachers have been granted appreciations, and our Tamil Annai will come and tell you in detail about that. Please welcome her with your clap. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மாணவர்களே. அனைவரும் நலமா? நலம் நன்று, வாழ்க வளமுடன். சேத்தியத்தோப்பு அருகில் உள்ள ஆனவாடி என்ற கிராமத்துல ஆனந்தன் என்ற ஒரு கவிஞர் இருந்தாருமா, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் கொரோனா காலகட்டத்துல 1330 திருக்குறளைக்கும் விளக்கமான எளிமையான சிறந்த உரை எழுதினாங்க. அந்த நூல் வெளியீட்டு விழா தான் கடந்த சனிக்கிழமை, அதாவது 20/8/2022 சனிக்கிழமை ஜெகன் மண்டபத்துல நடைபெற்றது. அந்த விழாவிற்கு போட்டிகள் நடத்தப்பட்டன. மாறுவேட போட்டி, பாரதியார், பாரதிதாசன், கண்ணதாசன் பாடல்கள் மற்றும் பரதம் ஆகிய போட்டிகள் நடைபெற்றன. இது மட்டுமல்லாமல் கடந்த ஆண்டில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண், அதாவது தமிழ் பாடத்துல முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் விருது அளிக்கப்பட்டது. மொத்தம் 10 பள்ளிகள் பங்கேற்றார்கள். அதுல நம்ம பள்ளியும் பங்கு பெற்றோம். அதுல மாறுவேட போட்டியில 3 பரிசுகளே நம்ம பள்ளி தழுவியது. 2ஆம் இடமாக ஜெயஸ்ரீ என்ற பெண்மணி பாரதியார் பாடல் பாடி வெற்றி பெற்றார். அவர்களுக்கு பரிசு தருமாறு நம் பள்ளியினுடைய பாரதியார் பாடல்களை சிறப்பாக பாடிய ஜெயஸ்ரீ 8ஆம் வகுப்பு என்ற பெண்மணி 2ஆம் இடம் பெற்றாள். வாழ்த்துக்கள். ஆனவாரியார் ஆனந்தன் என்ற அவருடைய கவிஞர், அவருடைய பாடல்களையே பாடல்களாக பாடிய நம்முடைய பிரித்திகா ஸ்ரீ 3ஆம் இடம் பெற்றார். வாழ்த்துக்கள். 4ஆம் இடம் பெற்ற காவியஸ்ரீ அவர்கள் பாரதிதாசன் பாடல்களை ராகமாக பாடி சிறந்த பரிசு பெற்றார். மாறுவேட போட்டியில் 7ஆம் வகுப்பு மாணவியான கோவர்த்தினி வேலி நாச்சியார் என்ற மாறுவேடம் அணிந்து சிறப்பாக வசனம் பேசி 2ஆம் இடத்தை பெற்றார். யாழினி என்ற பெண்மணி ஔவையார் வேடம் அணிந்து 4ஆம் இடத்தை பெற்றார். புவனேஸ்வரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் மாறுவேடம் அணிந்து 5ஆம் இடத்தை பெற்றார். பரதநாட்டியத்துல சிறப்பு பரிசு பெற்ற அபிநயஸ்ரீயை அன்புடன் பரிசு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இது மட்டும் இல்லாமல் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் சிறப்பு பரிசு அளிக்கப்பட்டது. அகிலேஷ், பிரணீதா பாரதிதாசன் பாடல்கள் பாடியமைக்கு, மிதுன்குமார், தேவிகா பாரதியார் பாடல்களை பாடியமைக்கு சான்றிதழும் திருக்குறள் புத்தகம். ஆதித்யா பாரதியார் மாறுவேட போட்டியில் பங்கு பெற்றமைக்கு பரிசுகள். நித்திகா மாறுவேட போட்டிக்கு பங்கு பெற்றார். மிதுன்குமார் மாறுவேட தோற்றத்தில் திருவள்ளுவர் வேடம் இருந்த அவர் பாடல். 10ஆம் வகுப்பில் கடந்த ஆண்டில் தமிழ் பாடத்தில் 98 மதிப்பெண் பெற்ற நர்மதாவுக்கு பரிசு அளிக்கப்பட்டது. 12ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் கவினிலா 98 மதிப்பெண்ணும் அனிஷியா என்ற பெண்மணியும் 98 மதிப்பெண்கள் பெற்று பரிசுகள் வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு உறுதுணையாக இருந்த தமிழ் ஆசிரியர்களுக்கும் விருது வழங்கப்பட்டது. செந்திலையா, அருளையா என்று அழைக்கின்றனர். அனைத்து மாணவர்களும் இதுபோல பங்கு பெற்று பரிசுகள் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஆனவாரியார் ஆனந்தன் இந்த திருக்குறளுடைய 1300
330 குறள்களையும் விளக்க உரை எளிமையாக எழுதியிருக்காங்க. அதாவது எல்கேஜி மாணவர்கள் கூட எளிமையாக படிக்கின்ற வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனுடைய விலை வந்து 120 ரூபாய். அதாவது பள்ளி மாணவர்களுக்காக 50 ரூபாய் விலை குறைத்து 70 ரூபாய் சொல்லியிருக்காங்கம்மா. தேவைப்படக்கூடிய மாணவர்கள் இதை வாங்கிக் கொள்ளலாம். மொத்த ரூபாய் 120, 50 ரூபாய் குறைத்து மாணவர்களுக்கு மட்டும் 70 ரூபாய் அளிக்கப்படுகிறது. தேவையுள்ள மாணவர்கள் வாங்கிக் கொள்ளலாம். நன்றி. பூதங்குடியில் அமைந்துள்ள எஸ்டிஎஸ் பள்ளி ஆகிய நம்முடைய பள்ளி அநேக துறைகளில் முதல் இடத்தில் விளங்கி வருகிறது. இது அநேகருக்கும் தெரிந்தது. மாணவர்களாகிய உங்களுக்கும் கண்டிப்பாக தெரிந்திருக்கும். தெரியுமா இல்லையா? அதில் ஒன்று சிறந்த ஆங்கில புலமை. நம் பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் அனைவரும் ஆங்கிலத்தில் புலமை மிகுந்தவர்களாக இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் அரசு பள்ளிகளிலோ தமிழ் வழி கல்வி பின்பற்றுகிற பள்ளியிலோ படிக்கிற மாணவர்களை காட்டிலும் நம்முடைய பிள்ளைகள் தமிழில் புலமை மிக்கவர்களாக இருந்து வந்திருக்கிறார்கள். இது பல ஆண்டுகளாக சரித்திரம் கண்டிப்பாக சொல்லும். அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டும் இந்த நிகழ்வில் நம் மாணவர்கள் பெற்று வந்த ஜெயித்து வந்த பரிசுகள் நம்மை மிகுந்த சந்தோஷத்தில் ஆழ்த்துகிறது. இதற்கு காரணமாக இருந்த நம்முடைய தமிழ் ஆசிரியர்களை நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கு சிறந்த கைத்தட்டு கொடுங்கள். நன்றி. So I wish all good to all the staff, all the children and all the parents. We should be, we are and we will be excellent in Tamil, in English and in Hindi. Sure? நாம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இந்தி மொழியிலும் புலமை மிக்கவர்களாக நிச்சயம் உருவாகி கொண்டிருக்கிறோம், முன்னோடியாக சென்று கொண்டிருக்கிறோம் என்பதில் பெருமை கொள்கிறேன். ரைட்? வாழ்த்துக்கள். Have a good day. God bless you.